ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன். ஜீரகம் பொடி வேணால் போட்டுக்கலாம்னா ஜீரகம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணால் தூளாக வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம கேரட் திருவி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பீட்ரூட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கறி லீஃப் போடலாம். இது வந்து குக்கும்பர் நல்லா திருவி வச்சுருக்கேன் நான், அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆனியன் போடலாம். இது வந்து கேப்சிகம் குட்டியாக நான் திருவி வச்சுருக்கேன். நான் எல்லாமே திருவிக்கலாம். நம்ம கட் பண்ணக்கூடாது. அதை நம்ம திருவி வைத்தா தான் நம்மளுக்கு அந்த அடை மாதிரி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் நம்ம தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா எல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகணும் நம்மளுக்கு. அது சால்ட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதை நம்ம தட்டிக்கலாம். நம்ம அடை மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபாயில் எடுத்து நீங்கள் தட்டிக்கலாம். கொஞ்சம் ஆயில் தடவினா தான் உங்களுக்கு ஒட்டாது. அது சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இது இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது நம்மளுக்கு. இது நம்ம கேரட் போட்டிருக்கோம், குக்கும்பர் போட்டிருக்கோம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது க்ரீன் சில்லி போட்டிருக்கோம்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. அது ஒரு பைட் கடிக்கும் போது க்ரீன் சில்லி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.